பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். எது நம்மளுடைய உண்மையான பலம்? வீரமா? இல்லை. கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒரு ஊரில் கபிலன், மாறன் 2 பேர் இருந்தாங்க. கபிலன் ரொம்ப நல்லவன். மாறன் பயங்கரமான கோபக்காரன். எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் கோபப்படுவான். 2 பேரும் நண்பர்கள். ஒரு நாள் கபிலனும் மாறனும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சைக்கிளில் வந்தவர் கபிலன் மேலே மோதிட்டார். மாறனுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. உனக்கெல்லாம் கண்ணு தெரியாதா? வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியா? அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். சைக்கிளில் வந்து என்ன செஞ்சார்? மன்னிச்சுக்கப்பா, தெரியாமல் விட்டேன்ப்பான்ட்டு. கபிலன் என்ன செஞ்சான்? விடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடுச்சு. அவரே மன்னிப்பு கேட்டார், விடுறா. டேய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் தைரியசாலி, வீரமானவன், எனக்கு பலம் இருக்குது, நான் கேட்பேன். நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவரும் ஐயோன்னு தலையை கொதங்க போட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி நடக்குது. போட்டியில் கபிலனும் மாறன் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. கபிலன் வந்து என்னென்னா, அமைதியாக யாருக்கு என்ன கிண்டல் பண்ணாலும் யார் வந்து மட்டம் தட்டினாலும் கண்டுக்கிறாமல் போயிட்டே அடுத்தடுத்த லெவலில் போயிட்டே இருந்தான். ஆனால் மாறன் தன்னை ஒருத்தன் கிண்டல் பண்ண ஆரம்பித்தோன்னே, சண்டை போட்டோன்னே ஆசிரியர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? நீ வந்து தப்பு பண்ணுற, விதிமீறல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறார். கடைசியில் கபிலன் வெற்றி பெற்றான். அப்போது கபிலன் பரிசு கொடுத்ததுக்கப்புறம் ஆசிரியர் மாறனை கூப்பிட்டு, மாறா, நீ இந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டிய ஆள், ஆனால் தோத்துட்ட. ஏன்? உன்னோட கோபத்தால். அதுதான் உன்னோட வீரம். எல்லோரும் கிண்டல் பண்ணோன்னே நான் எதிர்த்து நின்று பேசுவேன் அப்படின்னு சொல்லியதுனால நீ அதனால தான் வீரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கோபத்தை காமிச்சு எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கி தோற்று போயிட்ட. உண்மையிலே ஒருத்தரோட வீரம் எது? பொறுமை. பொறுமையாக இருக்கிறதுனால தான் கபிலன் வெற்றி பெற்றான். இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம எவ்வளோ தான் பூமிக்கு கெடுதல் செஞ்சாலும் பூமி நம்மளை வந்து என்ன செய்யுது? தாங்குது. பார்த்திங்களா? அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளை யார் என்ன கிண்டல் பண்ணாலும் கேலி செஞ்சாலும் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். பொறுமை தான் உங்களை சிந்திக்க தூண்டும். அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.